அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள், கிருபை, ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் என்றென்றும் என்று நிலவச் செய்தருள்வானாக. ஆமீன். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஷவ்வால் பிறை 5 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹினுடைய அருள், கிருபை, ரஹ்மத்தை கொண்டு ரமலான் முடிந்து ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்ஆவில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டுவதை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவனுடைய அருஷின் நிழலுக்கு கீழ் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பற்றியவர்களாக நம்மையும் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சில விஷயங்களை பேச வேண்டிய நிர்பந்த நிலையின் காரணமாக இன்றைய சமுதாயத்தினுடைய அவல நிலைகளில் மிக முக்கியமான நிலையாக நாம் என்று பார்ப்பது வக்ஃபு திருத்த மசோதா போன்ற அந்த செயல்பாடுகளினால் இன்றைய சிறுபான்மையினராக கருதப்படும் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை இந்த ஒன்றிய அரசு இன்று மிகவும் மோசமாக சட்டங்களை இயற்ற எத்தனித்திருக்கின்றார்கள். சில மாநிலங்களில் அதை மசோதாவை அமல்படுத்தி விட்டார்கள். இன்னும் சில மாநிலங்களில் சில சர்ச்சைக்குரிய செயல்பாடுகள் பேச்சுவார்த்தையில் இருக்கின்றது என்பதாக நாம் செய்திகளின் ஊடாக பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அந்த சட்ட திருத்த மசோதாவை வன்மையாக கண்டிக்கும் முறையில் மிகப்பெரிய ஒரு மாவட்டம் தழுவிய மாற்றமல்ல, மாநிலம் தழுவிய அளவில் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே தேதியில் ஒரே நேரத்தில் தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபை மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றார்கள். வரக்கூடிய 13ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் மாலை நமது மாவட்டத்தை பொறுத்தவரை வழக்கம் போல சந்தை கடலில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வக்ஃபுனா என்ன, வக்ஃபு சொத்துக்கள் என்றால் என்ன, அது யாரால் நியமிக்கப்பட்டது, எப்படி அந்த வக்ஃபு சொத்துக்கள் உருவாகியது, அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பன போன்ற செய்திகளை நாம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்மால் உணர முடியும் என்ற அடிப்படையில் நாம இன்று வக்ஃபு சம்பந்தமான நமக்கு தெரிந்த சில செய்திகளை பரிமாறிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, மார்க்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்துல ஹைபர் யுத்தம் நடக்குது. அந்த ஹைபர் யுத்தத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு இடம் கொஞ்சம் இடம் கிடைக்குது. கனிமத்து பொருளாக அவர்களுடைய பங்குக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைக்குது. அந்த இடத்தினுடைய மதிப்பு அன்றைய காலகட்டத்துல மிக உயர்ந்த மதிப்பாக அன்று கருதப்பட்ட ஒரு அற்புதமான இடம் கிடைச்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைத்திருக்கின்றது,
என்னிடம் இருக்கக்கூடிய சொத்துகளிலேயே மிக உயர்ந்த விலை மதிப்பற்ற ஒரு சொத்தாக நான் இதை கருதுகிறேன். நான் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களிடத்திலிருந்து அறிவுரை எதிர்பார்க்கிறேன். நான் இதை என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் அதை உங்களுக்கு சொத்தாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வக்ஃபு செய்வதாக இருந்தால் அதை நீங்க என்ன செய்யலாம், இஸ்லாமிய நலத்திட்டங்களுக்காக வக்ஃபு செய்யலாம். அதாவது அந்த நிலத்தினுடைய வருமானங்கள், அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை என்ன செய்யலாம், நீங்க பொதுமக்களுக்கு உரிமையாக்கலாம், வக்ஃபு செய்யலாம் என்று சொன்னதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த சொத்தை வக்ஃபு செய்யறாங்க. எப்படி வக்ஃபு செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த இடத்தை நான் இஸ்லாமியர்களுடைய நலத்திட்டங்களுக்காக, அவர்களுடைய மேம்பாட்டிற்காக நான் அவர்களுடைய பேர்ல எழுதி வைக்கிறேன். இந்த இடத்தை யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, யாரும் இதை உரிமை கொண்டாடக்கூடாது, யாரும் இதை விற்குவதற்கோ வாங்குவதற்கோ முடியாது போன்ற நிபந்தனைகளை குறிப்பிட்டு வக்ஃபு செய்தார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் வக்ஃபு என்பதாக சொல்லப்படுகின்றது. சரி, அதுக்கப்புறம் வக்ஃபு செஞ்சவங்க நிறைய, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதாவது பிர் ரூமான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, அந்த கிணறு ஒரு யூதனிடத்தில் இருந்தது. அந்த கிணற்றில் தான் மதீனாவாசிகள் எல்லாம் தண்ணீரை புழங்குவதற்காக எடுத்துக்கொள்வாங்க. அதுல கொஞ்ச நாளாக அந்த யஹூதி என்ன செய்யறான், யாருக்கும் அந்த கிணறை தண்ணி எடுக்கிறதுக்கு அனுமதிக்கல. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பணங்காசுகளை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி என்ன செஞ்சாங்க, ஒட்டுமொத்த மக்களுக்கும் வக்ஃபு செஞ்சாங்க என்பதாக சரித்திரம் பார்க்கிறோம். அந்த வக்ஃபுடைய அந்த கிணறு இன்றளவும் பிர் ரூமான் என்ற அடிப்படையில மதீனாவுல புழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வக்ஃபினுடைய கிணற்றை பராமரிக்கப்பட்டு இன்றளவும் அது பயன்பாட்டில் இருக்குது. அன்பிற்குரியவர்களே, பயன்பாடு இல்லாமல் விடுபட்ட சொத்துக்கள் எல்லாம் இன்று சில ஆயிரம் கோடி அல்ல, பல லட்சம் கோடி சொத்துக்கள் இந்த இந்திய திருநாட்டிலே இன்று பராமரிக்கப்படாமல் பல பேர்கள் கையகப்படுத்திய சொத்துக்கள் எல்லாம் இன்று எத்தனை சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றது என்பதை தெரியாத அளவுக்கு தான் இன்று நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்குகின்றார்கள் என்பதை நாம இந்த விஷயங்கள்ல தெளிவுபடுத்த வேண்டும். அன்பானவர்களே, முகலாயருடைய காலகட்டத்துல அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமான நிலப்பரப்புகளை எல்லாம் இந்த வக்ஃபு சொத்தாக இந்த இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி எழுதி வைத்துவிட்டு மரணித்தார்கள். ஒரு காலகட்டம் வந்தது, ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், இந்த இந்திய திருநாட்டை அவர்களுடைய கைக்குள் கொண்டு வந்தார்கள், அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ்வினுடைய கிருபையால் அவர்கள் இந்த இந்திய நாட்டில் இருந்து விரட்டடிக்கப்படும் பொழுது இந்த இந்திய திருநாடு இரண்டாக பிரிகின்றது. பாகிஸ்தானாகவும் இந்தியாவாகவும் தனித்தனியாக பிரியுது இல்லையா? அந்த காலகட்டத்தில் இருந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொஞ்ச நஞ்ச சொத்தல்ல, பல லட்சம் கோடி சொத்துகள் இருந்தது. அவர்கள் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏராளமான சொத்துக்களை இங்கே விட்டுட்டு போக முடியாம, அதை வித்துட்டு போக முடியாம என்ன செஞ்சாங்க, இஸ்லாமிய வக்ஃபு போர்டுக்கு அதை எழுதி வைத்து விட்டு சென்றார்கள். எழுதி கொடுத்தவர்களுடைய டாக்குமெண்டின் பிரகாரம் அந்த சொத்துக்கள் பராமரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பல பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு சொல்லக்கூடிய காலகட்டத்துல வாய் வார்த்தையாக, எனக்கு இத்தனை கோடி மதிப்புள்ள நிலம் இங்க இருக்குது, அது வக்ஃபு போர்டுக்கு நான் கொடுத்துடுறேன் என்று ஒரு சாட்சிகளை வைத்து வாய் வார்த்தையாக சொல்லப்பட்டு சென்று அந்த சொத்துக்கள் இருக்கின்றதே, அது இன்றளவும் வக்ஃபு போர்டுக்கும் சொந்தமாகாமல் இஸ்லாமியர்களும் அதை பயன்படுத்த முடியாமல் மிக பெரும் ஒரு மோசமான சூழ்நிலையில யாராரோ அதை
கையகப்படுத்தி அந்த சொத்துக்களை எல்லாம் இன்று சூறையாடி தங்களுக்கு உரிமை கொண்டாட ஆரம்பித்து விட்ட செய்திகள் நாம பார்க்கிறோம். ஏராளமான சொத்து வக்ஃபு சொத்துகள் வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருப்பதையும் நம்மால பார்க்க முடியும். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் இன்று மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குகின்றது. வக்ஃபு சொத்து என்று சொன்னால் என்ன, எதனால மக்கள் வக்ஃபு செய்யறாங்க என்று பார்ப்போமையானால் ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது ஹதீஸ்ல. இதா மாத்த இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் ஒருவர் இறந்து விடுகிறார் என்று சொன்னால் அவருடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுரும். அவருடைய பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி, அவர் கற்ற கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாரு. அந்த கல்வியின் மூலமாக அந்த மக்கள் பயனடைந்தாங்க. அந்த கல்வியை அவங்களுடைய மக்களுக்கு கொண்டு கொடுத்தாங்க. இப்படி வாழையடி வாழையாக கல்வி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது அந்த நன்மைகள் முழுவதுமாக அவருடைய மன்னரிக்கு செல்லும் என்ற அடிப்படையில் பயனுள்ள கல்வியை சேர்த்தார்கள். அதே போன்று பிரயோஜனம் தரக்கூடிய சதகா, நிரந்தரமான தர்மம். இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சுட்டு போன தர்மம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது, அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுப்பது, ஒரு மதரசாவை கட்டி கொடுப்பது போன்ற நிரந்தரமான நன்மை தரக்கூடிய தர்மமும் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவருக்கு வந்து சேரும் என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸினுடைய முடிவில் இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, சாலிஹான பிள்ளை. இது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பிள்ளை நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு துஆ செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக உருவாக்குவது சதகத்துன் ஜாரியா என்ற அடிப்படையில் அமையும் என்பதாக அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது போன்று நமக்கு பின்னால் நம்மளுடைய மன்னருக்கு அந்த நன்மை வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்கள சொத்துக்கள்ல மிதமிஞ்சிய சொத்துக்களை என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு, மதரசாவுக்கு, கான்காவுக்கு, தர்காவுக்கு போன்ற நிர்வாகங்களுக்கு தானமா கொடுப்பாங்க. இந்த சொத்தை நீங்க என்ன செய்யுங்க, பள்ளிவாசலுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க என்று சொல்லால் அந்த சொத்துக்களை அவர்கள் அதற்குமாக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். மாறாக வக்ஃபு சொத்துக்களை பள்ளிவாசல் நிர்வாகமோ தர்கா நிர்வாகமோ தங்களுடைய தேவைகளுக்காக அதை பயன்படுத்த கூடாது. அப்படி பயன்படுத்தியதால் வந்த விளைவுதான் இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் என்பதாக இன்று சொல்லப்படுகின்றது. காரணம் என்ன தெரியுமா, நம்ம ஊர் மாதிரி கிராமங்கள்ல இது போன்ற செயல்பாடுகள் இருக்காது. நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க வக்ஃபு சொத்தை தங்களுடைய உடைமையாக்கி கொண்டு தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இது கிராமங்கள், எல்லா கிராமங்கள்லயும் அதான் நிலை. ஆனால் டவுன் இருக்கு பார்த்தீங்களா, மிகப்பெரிய சிட்டி, இங்க இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பள்ளிவாசல்களுக்கு ஏராளமான வக்ஃபு சொத்து இருக்கும். எவ்வளவு வக்ஃபு சொத்து இருக்குது அப்படிங்கிறது அந்த நிர்வாகத்துக்கே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அவங்க கண்ணுக்கு தெரிந்த சொத்துக்களை அவர்கள் பராமரிப்பதற்காக என்ன செய்வாங்க, தங்களுடைய பெயர்களில் அவைகளை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து கொஞ்சம் நல்ல நிர்வாகிகளாக இருப்பார்களேயானால் அதை நிர்வாகம் செய்து அதை என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு பயன்படுத்துவாங்க. காலம் கழிய அந்த நிர்வாகத்திற்கு பிறகு வரக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவங்களோ சொந்த பந்தமோ யாராவது வருவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு போவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த சொத்து பத்திரங்களை தங்களுடைய கைவசம் வைத்துக் கொண்டு ஒன்று சொல்லுவதற்கு மறந்து மரணித்தவர்கள் உண்டு. அந்த சொத்து அவங்களுடைய இருந்து போயிரும், வக்ஃபு சொத்துங்கிற பேரை மறைஞ்சு போயிரும், அதுக்கு பள்ளிவாசலுக்கும் சம்மந்தம் இல்லாம போயிரும். அந்த மாதிரி மறக்கடிக்கப்பட்ட இன்னும் தங்களுடைய கைவசப்படுத்திய சொத்துக்கள் லட்சக்கணக்கில், அதை பத்தி என்ன செய்ய முடியாது, கணக்கு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு இருக்கின்றது நம்முடைய சமுதாயமே. அல்லாஹ்வினுடைய சொத்து என்பது, வக்ஃபு என்பது அல்லாஹ்வுடைய சொத்து, அதை யாரும் தொடக்கூடாது என்பது
அதனுடைய விதி. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல ஒரு அற்புதமான வரி சொல்லுவாங்க, சிவன் சொத்து சர்வநாசம் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அதாவது இந்த வார்த்தையை இந்துக்கள் பயன்படுத்துவாங்க. சிவனுக்கு சொந்தமான சொத்துக்களை யார் ஆக்கிரமிப்பு பண்ணி அதை அனுபவிக்குகின்றார்களோ அது அவர்களுக்கு சர்வநாசத்தை ஏற்படுத்தும் என்பது தமிழ் அகராதியில் உள்ள ஒரு வார்த்தை. அதே மாதிரி தான் வக்ஃபு சொத்து என்பது நாரோன், நெருப்பு என்பதாக நமக்கு சொல்லி தரப்பட்டு இருக்கின்றது. அந்த மாதிரி யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய சொத்துக்களை தங்களுடைய கைவசப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் நெருப்பை புசிக்கின்றார்கள், அவர்களுடைய குடும்பமும் அதை அனுபவிக்கும் என்பதாக நாம கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை முன்னுதாரணமாக வைத்தும் இன்னும் கணக்கு வழக்கில்லாத சொத்துக்கள் நிறைய இருக்குது, இது வக்ஃபு சொத்து தான், இது நம்ம ஜமாத்துக்கு சேர்ந்ததுதான் என்ற செய்தி கூட தெரியாமல் இன்று ஏராளமான டவுன்கள்ல சொத்துக்கள் பராமரிக்கப்படாமலேயே ஆளாளுக்கு அதனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, தங்களுடைய வசப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதையெல்லாம் நோக்கமாக கொண்டு இந்த சொத்துக்களை எல்லாம் தங்கள் வசப்படுத்துவதற்காகவும் இதை பொது உடைமையாக்குவதற்காகவும் இன்று மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதன் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த பயான் இங்கு மாத்திரமல்ல தமிழகம் முழுவதும் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் நினைவுல கொள்ளணும். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த சொத்துக்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் இஸ்லாமியர்களுடைய தலையாய முக்கிய கடமை. ஏன் தெரியுமா? இந்த சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்குத்தான் சொந்தம், அந்த அரசாங்கத்திற்கு சொந்தம் இல்லை என்பதை நாம முதல்ல விளங்கணும். நபிமார்களுக்கு கூட வக்ஃபு சொத்து செய்யப்படல, அதை உரிமை கொண்டாடப்படுவதற்கு அனுமதிக்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்தக்கூடிய காலகட்டத்துல அவர்கள் இஸ்லாத்தினுடைய இந்த சாம்ராஜ்யத்தின் அமீருல் மூமினாக இருக்குகின்றார்கள். அவர் சதா இந்த இஸ்லாத்தினுடைய வேலைகளுக்காகவே தங்களுடைய நேரங்களை ஒதுக்குகின்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு நேரம், ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு சிறு தொகையை அவர்கள் சம்பளமாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஹதீஸ் பிரபலியமானது. அவங்களுடைய மனைவி என்ன செய்யறாங்க, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலனா அரையனா என்பதாக சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சல்லிக்காசாக சேர்த்து வச்சு ₹1 ₹2 சேர்த்து அதுல இருந்து கொஞ்சம் இனிப்பு பலகாரத்தை செஞ்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கும்போது இது ஏதுமான்னு கேட்டாங்க. நீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து தரக்கூடிய அந்த பணத்துல இருந்து காவயிறு அரைவயிறுமா சேர்த்து வச்சு 1 மாத காலங்கள் சேர்த்து வச்ச அந்த தொகையிலிருந்து செஞ்ச இந்த இனிப்பு பலகாரம் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு சேர்த்து வச்சுங்க? 1 அண்ணா சேர்த்து வச்சு, 1 திர்ஹம் சேர்த்து வச்சுன்னு சொன்னாங்க. 1 மாச காலத்துக்கு 1 திர்ஹம் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அத போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பைத்துல் மால்ல போய் சொல்லிட்டாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சம்பளத்துல இவ்வளவு மிச்சம் இருந்துச்சு, அதை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, அடுத்த மாசத்துல குறைச்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எப்பேற்பட்ட சமுதாயம், எப்பேற்பட்ட கலீஃபாக்கள் வாழ்ந்த சமுதாயம் இந்த சமுதாயம். அப்படிப்பட்ட இந்த சமுதாயம் இன்று அலக்களிக்கப்படுகின்றார்கள். இந்த சமுதாயத்திற்குண்டான உண்மையான சொத்துகள் கூட தாங்கள் அறியாமல் இருக்கின்றோம் என்பதை விளங்காமல் இந்த சமுதாயம் இருக்குகின்றார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வக்ஃபு செய்யப்பட்ட மொத்த சொத்துக்களினுடைய எண்ணிக்கை கண்ணுக்கு தெரிந்தது 9 லட்சத்திற்கும் மேலாக. நான் சொல்றது சொத்தினுடைய எண்ணிக்கை. ஒரு சொத்துங்கிறது குறிப்பா பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தோப்பு இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு 1000 மரம் இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு சொத்து. இந்த மாதிரி 9 லட்சம் சொத்துக்கள் இந்த இந்திய திருநாட்டில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் கணக்கிடப்படாமல், பராமரிக்கப்படாமல், பாதுகாக்கப்படாமல் விட்டதின் விளைவாக இன்று இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் மிகப்பெரிய மும்முனை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதுல
41 சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. அதுல மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வக்ஃபு சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய, அதாவது தீர்ப்பு செய்யக்கூடிய தகுதியும் உரிமையும் ஒரு மாவட்ட கலெக்டருக்கு இருக்குது என்பதை இந்த மசோதாவில கொண்டு வரக்கூடிய இதை இஸ்லாமிய சமுதாயம் வன்மையாக கண்டிக்கின்றது, எதிர்க்கின்றது. அடுத்ததாக இந்து அதாவது அந்த சொல்லுவாங்க இல்லையா, கோயிலினுடைய நிர்வாகத்துக்கு ஒரு இது இருக்கும், அதுக்கு சில நிர்வாகிகள் இருப்பாங்க. அதுல யாரு நிர்வாகிகளா இருப்பாங்கன்னா இந்துக்கள் மட்டும்தான் நிர்வாகிகளாக இருக்க முடியும். அது அந்த அமைப்பினுடைய சட்டம். எல்லா மதத்திலும் இறையாண்மை சட்டமும் அதுதான். ஆனால் வக்ஃபு சட்டத்தை திருத்த செய்கிறோம் என்ற பெயரில், வக்ஃபு என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமாக்கப்பட்ட அந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கும் அதை பரிபாலனை செய்வதற்கும் நிர்வாகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய 12 நிர்வாகிகளில் 7 பேர் இந்துக்களை அவர்கள் நியமிக்கின்றார்கள். இதையும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வன்மையாக கண்டித்து என்ன செய்கின்றார்கள், ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றார்கள். இது போன்று அந்த நிர்வாகத்தில் பெண்களும் இணைக்கப்படுகின்றார்கள். இதை மிக முக்கியமாக இந்த மசோதா திருத்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் எதிர்ப்பதை நாம பார்க்க முடிகின்றது. அன்பிற்குரியவர்களே, அதற்கு அடுத்ததாக இந்த மசோதாவினுடைய மிக முக்கியமாக எல்லா மாநிலங்களிலும் 30 மாநிலங்களில் இந்த வக்ஃபு போர்டு திருத்த சட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அவர்கள் 30 மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் ஒருங்கிணைத்து ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், தமிழ்நாடு உட்பட. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல, ஏராளம் ஏராளம். வட மாநிலங்களில் மட்டுமே 2.5 லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்கள் வக்ஃபு போர்டுக்கு இருக்கின்றது என்பதாக நாம கணக்குல பார்க்கிறோம். 2 லட்சம் சொத்துக்கள் என்பது பல லட்சம் கோடிகளுடைய மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த செயல் என்பதாக நாம என்ன செய்யறோம், இந்த சொத்தினுடைய கணக்குகளை பார்க்கிறோம். இப்படி கேட்கிறாங்க, இந்த மசோதாவை கொண்டு வரக்கூடியது பாஜகவாக இருப்பதால் தான் இஸ்லாமியர்கள் எதிர்க்கின்றார்களோ என்பதாக. அதுவல்ல, பாஜக இல்லை காங்கிரஸாக இருந்தாலும் கூட இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது நிச்சயம் இஸ்லாமியர்கள் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும், போராடித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே இது போன்ற நிகழ்வுகளில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகின்றார்கள். அது முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற நிகழ்வுகள் உள்ள எந்த மதமாற்ற சட்டமாக இருக்கட்டும், எந்த சட்டமாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது எழுதப்படாத ஒரு உண்மை என்பதை இந்த இந்திய நாட்டு மக்கள் எல்லாரும் செய்வாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த வக்ஃபு சட்டத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, எதிர்கட்சிகளும் இதை வைத்து அரசியல் செய்வதற்காக இஸ்லாமியர்களுடன் ஒருங்கிணைந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள், போராட்ட களங்களில் வருகின்றார்கள் என்பதை நமக்கு அவங்க ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பது நம்ம இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக கூட இருக்கலாம். அன்பானவர்களே, இந்த வக்ஃபு மசோதா திருத்த சட்டத்தை பொறுத்தவரை வரக்கூடிய 13ஆம் தேதி தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய போராட்டம் என்பது எல்லா சமுதாய மக்களும், அதாவது இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நமக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னு சொன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னு சொன்னா அவ்வளவு ஒரு சாதாரணமான நிலை இல்லை. அந்த அளவுக்கு தேவையான போதுமான பணங்காசுகள் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் இந்த வக்ஃபு சொத்துக்கள் இருக்குது இல்லையா, இந்த சொத்துக்களை சரியாக பராமரித்து பாதுகாப்போம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில ஒருவர் கூட கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்று தனி ஒரு ராஜ்யத்தை அந்த சொத்துக்களின் மூலம் உருவாக்க முடியும். அதை
வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல தான் இன்னைக்கு இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை தடுக்க வேண்டும். எப்படி நாம் இந்த முத்தலாக்கு சட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமுதாயம் ஒன்று கூடினோமோ அதுபோன்று இந்த விஷயத்திற்கும் ஒன்று கூட வேண்டும். இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைப்பதற்காக வேண்டிய தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா என்ன செய்கின்றது, ஒரே நாளையில் 13ஆம் தேதி சாயந்தரம் மாலை 5 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த போராட்டத்தை ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் ஒருங்கிணைத்து நடக்கும். இந்த நடப்பில் இந்த போராட்டத்தில் நாம் அனைவரும் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய உரிமையை நாம் இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை நாம பயன்படுத்துறோம். அடுத்து இந்த செயல்பாடு என்பது மிக ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு என்பதனால் அதனுடைய செலவுகளையும் நாம தான் செய்யணும். ஒட்டுமொத்த செலவுகளையும் தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமாவால் செயல்படுத்த முடியாது. அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வரும் பொழுது செலவுகளுக்கு தேவையானதை நாம இந்த நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் தான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா நம்ம இடத்துல கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அது இந்த வாரம் வாசிக்கப்பட்டு அது சம்பந்தமாக பேசப்பட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நீங்க என்ன செய்ய, உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நமது சமுதாயத்தினுடைய அந்த வக்ஃபு போர்டினுடைய அந்த சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த அரசுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்று சொன்னார். இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும், பங்களிப்பும் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இந்திய திருநாட்டில் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள், நம்மளுடைய நாட்டின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கொடுத்து சென்ற அல்லாஹ்வினுடைய சொத்துக்கள் அனைத்தும் இந்த இஸ்லாமிய மக்களுக்கே வந்து சேரக்கூடிய நல் சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி